திருமாவளவன் அங்க நாளைக்கு திமுக கூட்டணி இல்லாம தனியா நிக்கிறாரு 3 தொகுதியில. எஸ். அப்ப திருமாவளவனோட அதிருப்தி வெளிப்படுகிறதா? காங்கிரஸோடைய அதிருப்தி வெளிப்படுகிறதா? திமுக நாளைக்கு அதை சமாளிக்க முடியாம திணறதா? என்னைக்குமே பிரதர் நான் ஒன்று சொல்றேன், ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தப்போ கூட பாண்டிச்சேரியை நம்ம ரூல் பண்ணணும்னு நம்ம நினைக்கும். ஓகே. அவங்க ஜெயலலிதா இருந்தப்போ நீங்கள் லைவாக பாண்டிச்சேரி போனீங்கன்னா ஆக்டிவாக ஏடிஎம்கே இருக்கும். நான் ஐ சீன் நிறைய டைம் வந்து நாங்கள் ஸ்ட்ரீட் தெருமு கூட்டங்களே அதிமுக கூட்டங்கள் நடக்கும். ஆனால் நாளைக்கு கொடிகள் நிறையா இருக்கும். கட்சியுடைய செயல்பாடுகள் பாண்டிச்சேரியில் கொஞ்சம் தீவிரமாக இருக்கும். அந்த அம்மா அடிக்கடி பாண்டிச்சேரி விசிட் பண்ணுவாங்க. என்னன்னா அந்த யூனியன் பிரதேசம் அவங்க கண்ட்ரோலுக்கு வரணும் அப்படிங்கிறதுல இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் கலைஞருக்கோ ஸ்டாலினுக்கோ பாண்டிச்சேரியில் நாளைக்கு திமுக ஆட்சிக்கு வரது அவங்களுக்கே பிடிக்காது. ஓகே. அவங்களுக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் அங்கே சிஎம் ஆனாலும் நீங்கள் யார், அப்போ நான் யார்? ஓகே. இல்லை, ஒரு காலகட்டத்தில் ஜெகத் ரட்சகன்லாம் கூட அங்கே சிஎம் ஆவார் அப்படின்னு அவர் கனவு, அப்படியும் அவருடைய அப்பா கனவு கண்டாருக்கும் அல்ல, அது மாதிரி அவர் ஆசைப்பட்டார். கொடுத்தாங்களா? அது சொத்து வேணா வைக்கலாம். 2 அக்காடு ஹோட்டல் சென்னையில் இருக்குது, அது அப்படியே அறிவாலயம் பேருக்கு மாற்றி கொடுன்னு அவங்க சீட்டு கொடுப்பாங்க. ஆனால் நாளைக்கு ஜெயிப்பீங்களா? ஜெயிக்க விட்டுருவாங்களா? எந்த அளவுக்கு ஸ்டாலின் என்னங்க இதெல்லாம் ஒரு லாஜிக்காக? அவங்க ஜெயிச்சா அவங்க கட்சி தானே வலுப்பெறும்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல? அதுக்கு ஒரு இது சொல்கிறேன். ஸ்டாலின் திமுகவின் தலைவர் ஆன பிறகு, அதுக்கு முன்னாடிலாம் புதுவை மாநிலத்தோடைய தலைவர் அப்படின்னு தான் இருக்கும் அந்த கட்சியில். அப்போ சிவா இருக்கு, அப்படி எங்கள் பாண்டிச்சேரி சிவா இருக்கு, அப்படி அவர் தான் திமுகவோடைய பாண்டிச்சேரி தலைவர்னா அவருடைய பொறுப்பு என்ன அப்படின்னா புதுவை மாநில அந்த புதுவை மாநிலத்தோடைய அமைப்பாளர் தலைவர்னு தான் போட்டிருக்கோம். அதாவது இங்கே கலைஞருக்கு என்ன போட்டதோ அதே தான் அவங்கயும் போட்டிருப்பாங்க. ஓகே. இவர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, அமைப்பாளர்னு மாற்றிட்டார், தலைவர் கிடையாது, அமைப்பாளர். ஒரு அணி மாதிரி, ஒரு சார்பு அணி மாதிரி நீங்க வச்சுக்க வேண்டியது அவ்வளவுதான். அதாவது நீ இங்க ஈக்குவல் எல்லாம் கிடையாதுப்பா, நீ எனக்கு கீழே தான் அப்படின்னு. நீங்க அங்க சிஎம் ஆனாலும் இப்ப நாளைக்கு ரங்கசாமி இங்க வராரு, ஸ்டாலினும் அவரும் ஒன்னா இல்லையா? கண்டிப்பா ஒண்ணுதான். அப்ப அதே வேலையை திமுக நாளைக்கு உங்களுக்கே நான் கொடுக்கணும். ஓகே. ஒன்னும் இல்லாத பையன் நீ பக்கத்துல வந்து என் கூட சிஎம்னு உட்காருவ அப்படிங்கிறது திமுக விரும்பாது. அதனாலதான் அவங்க ஆரம்பத்துல இருந்து எப்பயுமே நான் கேட்கறது, தம்பி உங்களுடைய 50 முழுக்கங்களில் திமுக நீங்க சொல்றது மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிறீங்கல்ல, மாநிலத்திலே சுயாட்சிங்கிறப்ப யூனியன் பிரதேசத்துல எப்படி உங்களுக்கு கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிறீங்க?